பெருமழை வெள்ளம் இதனால் தமிழகத்தின் பல பகுதிகள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மக்கள் மீளா துயரை ஆழ்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், மற்ற தென்கடலோர மாவட்டங்கள் என நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இது குறித்து தான் இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். நான் தேவேந்திரன். முதலில் காஞ்சிபுரத்தில் இன்றைய நிலை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 15 ஆண்டுகளுக்கு மேலாக கூலி வேலை பார்த்து சிறுக சிறுக சேர்த்து கட்டிய கன்னியம்மாளின் வீட்டு சுவர்தான் இது. வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு கட்டுவதற்கு மாற்று துணி கூட இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து கன்னியம்மாளின் வாழ்க்கையை 15 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிட்டது சமீபத்திய வெள்ளம். நான் ஐயோ வயிற்று வயலாச்சுன்னு தான் போனேன். நான் வீடு இல்லையே, நான் வேற எங்கே போவேன், ஏதோ போவேன், நிற்க கூட இடம் இல்லையேன்ட்டு அடிச்சுன்னு வயிற்று வயலாச்சு நான் இங்கே கத்தின்னு கிடந்தேன். போகிறதுக்கு எதுவும் இல்லையே, எங்கே போகிறது, ஏதோ வரதுன்னு நின்று நான் இது ரோட்டில் எழுதுங்கன்ட்டு இவங்க வீட்டு போய் சத்தத்தில் மறுபடியும் சத்தத்தில் விட்டாங்க. என்ன ஏமா இதுங்க வான்ட்டு. காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டவுடன் வெள்ளத்தால் தாக்கப்பட்ட கிராமங்களில் ஒன்றுதான் இந்த எருமையூர். கன்னியம்மாளின் வாழ்க்கையைப் போல பலரின் வாழ்க்கையையும் புரட்டி போட்டிருக்கிறது இயற்கை சற்றும். விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் அடிப்படையாக கொண்ட இந்த கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கால்நடைகளும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டது. தமிழக அரசு கால்நடைகளுக்காக அறிவித்துள்ள நிவாரணத்தை மட்டும் வைத்து இழந்த வாழ்க்கையை எப்படி மீண்டும் தொடங்கப் போகின்றோம் என கேள்வி எழுப்புகின்றனர் 40 ஆடுகளை மொத்தமாய் வெள்ளத்தில் பறிகொடுத்த சந்திரன் மற்றும் மல்லிகா தம்பதியினர். ஆடு நான் 5-10 வருஷமாக வச்சுக்கேன் சார். ஆடு நான் 10 வருஷமாக வச்சுருந்தேன். அதுதான் சார் எனக்கு வாழ்க்கை. எனக்கு கால் நடக்க முடியாது, முட்டி நோக்காது சார். எனக்கு அதை வச்சு தான் சார் எதெல்லாம் நல்ல கொண்டால நல்லா விற்பேன். அதை வச்சு நான் எதாவது சிகிச்சை வச்சு போய்க்கு என் குழந்தைங்களை காப்பாற்றிக்கினேன். இதில் தான் சார் நான் வாய்க்கு செய்திருந்தேன். வேறு வாய்க்கு எதுவும் கிடையாது சார். எனக்கு எது வேணாலும் பண்ண முடியாது சார். இதை நம்பி தான் நான் இருந்தேன். எல்லாமே தண்ணியாடு எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டேன் சார். வாரி கொடுத்துட்டு அம்போன்னு நின்ட்டேன். பெரியவர்களை வாழ்வாதார ரீதியாகவும் மாணவர்களை கல்வி மற்றும் உளவியல் ரீதியாகவும் இந்த வெள்ளம் கடுமையாக பாதித்துள்ளது. அரையாண்டு தேர்வை ரத்து செய்தாலும் மீண்டும் வீட்டை சரி செய்து புத்தகங்களை வாங்கி இன்னும் 4 மாதங்களில் வரவிருக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு எப்படி தயாராவது என்று கண்ணீர் மல்க கேட்கிறார் 15 வயதான பிரசன்னா. படிக்க கூட புக்கில் எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ எது மேலே சர்டிஃபிகேட் எல்லாம் போயிடுச்சு, பட்டா, ரேஷன் கார்டு. இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் எப்போ தான் எக்ஸாம் எழுத போகிறோம் தெரியல. அடிப்படை வாழ்வாதாரம் மட்டுமில்லாமல் தாங்கள் இந்திய குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய பல அடையாள அட்டைகளையும் எழுந்து நிற்கின்றனர் இந்த மக்கள். கன்னியம்மாளும் சந்திரனும் பிரசன்னாவும் எருமையூரில் மட்டுமின்றி சுற்றியுள்ள பல கிராமங்களிலும் இருக்கின்றார்கள் என்பதுதான் வெள்ளத்தின் பாதிப்பை கடுமையாக எடுத்துரைக்கிறது. இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது மக்களின் உடைமைகள் மட்டுமல்ல, பல ஆண்டு காலமாக இந்த மக்கள் சம்பாதித்த நம்பிக்கையும் உழைப்பும் சேர்த்துதான். இந்த இடத்தை மீண்டும் கட்டமைப்பது அவ்வளவு சுலபமாக இருக்க போவதில்லை. இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் சஞ்சீவி, நியூஸ் ஆஃப் தமிழ், காஞ்சிபுரம். மீளா துயரில் பல லட்சம் மக்கள் தங்களுடைய மாற்று துணி கூட இல்லாத நிலையில் இருக்கின்றனர். நிறைய நிவாரணங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாம் கூர்ந்து நோக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. நாம் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு வேலை செய்திருந்தது, அதை தாண்டி தற்பொழுது ஏற்பட்ட இந்த பேரழிவிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பது குறித்தும் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. இது குறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர், பொதுப்பணித்துறை அதிகாரி பாலசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களுக்கு வணக்கம், வரவேற்கின்றேன். அதே போல சமூக ஆர்வலர், இந்த நேரத்தில் நிவாரணப் பணிகளில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அப்துல் கனி அவர்களும் இணைந்திருக்கிறார். உங்களையும் வரவேற்கின்றேன். வணக்கம். அதை தாண்டி நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களும் இணைய இருக்கின்றார். அதே போல இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கின்ற, நிறைய பேரால் பகிர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற, அதாவது செம்பரம்பாக்கத்திலிருந்து அடையாறு ஆற்றினுடைய மண்ணியல் தன்மையை குறித்த ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடிய திரு மகுடேஸ்வரன், கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்களும் சமூக செயற்பாட்டாளர் கோவையிலிருந்து இணைய இருக்கின்றார். இவர்களோடெல்லாம் நாம் பயணிப்போம். நான் முதலில் பாலசாமி ஐயா உங்கள்கிட்டருந்தே வரேன். நம்ம எடுத்திருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஏன்னா இந்த 2 பெருமழை சென்னை சந்திச்சது, தமிழகத்தின் பல பகுதிகள் 2 முறை சந்திச்சிருக்குது, கடலும் குறிப்பாக சந்திச்சிருக்கு. ஒரு பேரழிவுனே சொல்லலாம். மீண்டு வர்ற நேரத்தில் இன்னொரு பேரழிவு, இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. இந்த நேரத்தில் நாம் அரசியலை தாண்டி நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உங்களிடமிருந்து. வணக்கம். இந்த தருணத்தில் இந்த இயற்கை பேரிடரினாலே உயிரிழந்த மக்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த
அனுதாபத்தை தெரிவித்துடன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் இறைவனை வேண்டுவோம். இந்த ஒரு வாரமாக, அதாவது நவம்பர் 30 ஆரம்பித்த இந்த மழை, பெரும் மழை இருக்குங்களே, இது எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் எதிர்பார்த்துருக்கணும். ஆனால் சொல்லும்போது என்ன, இந்த புயல் யூஸ்வலாக அதிகமான மழை எப்போ வரும்னா புயல் வரும்போது தான் வரும். இந்த சமயத்தில் புயல்னே பேச்சே இல்லை. டிப்ரெஷன் சொன்னோன்னா, டிப்ரெஷனாக நம்ம எப்போவுமே கொஞ்சம் மெத்தனமாக தான் இருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம மெத்தனமாக இருந்தோம். ஏன்னா இப்போ வந்ததெல்லாம் என்னென்னா கண்டினியூஸாக 2-3 டிப்ரெஷன் வந்து நம்ம வந்து அதிகமாக பாதிச்சுட்டு. ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த இந்த மழை வந்து பெருமழை இது வரைக்கும் 100 ஆண்டுகளுக்கு உள்ள இது மாதிரி இந்த நம்ம கடலூர்லேயோ அல்லது நம்ம சென்னையிலையோ நடந்ததே இல்லை. இந்த இவ்வளவு மழை பெய்ததே இல்லை. கொட்டிடுச்சு. இதை பற்றி சொல்லுகின்ற கம்பன் சொல்லுவான் அழகாக. அந்த வெள்ளத்தை பற்றி சொல்லுகின்ற போது, முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை மருதமாக்கி எல்லையில் பொருள்களெல்லாம் நிலைதடும் ஆறுமாற்றால் செல்லூர் கதியில் செல்லும் வினையென சென்றதன்றே. இதை விட ஒரு வெள்ளத்தினுடைய கொடுமையை சொல்லக்கூடிய பாட்டு உலகத்தில் வேறு எங்குமே இருக்க முடியாது. அதே கம்பன் சொல்லுவான், வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி நடந்திட ஆட்சி புரிந்தவன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவான். அரசன் எப்படி இருக்குன்னா, வெள்ளத்தை கட்டுப்படுத்தணும், பறவைகள் பயிர்களை அழிப்பதை கட்டுப்படுத்தணும், மிருகங்கள் வந்து நாட்டில் வந்து இருக்கிற எல்லாத்தையும் அழிவுபடுத்த கட்டுப்படுத்தணும், வேசையர் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தணும். அப்படி வாழ்ந்தால்தான் அவன்தான் அரசனுங்கிற ஒரு அருமையான ஒரு செய்தியும் சொல்லி சென்றான். நம்ம நிறைய செஞ்சுருக்கோம். ஆனால் எதிர்பார்க்க வந்ததுனால இங்கே அரசு எதிர்பார்த்ததை விட அதிகமான சேதம் வந்து விட்டது. அதற்கு ரொம்ப இப்போ ஏதோ எல்லாம் செய்துட்ருக்காங்க, நல்லா செய்துட்ருக்காங்க. அந்த இடர்பாடுடைய இதை பற்றி தம்பி ஏதாவது சொல்லுவார். ஆனால் இது நம்ம எதிர்பார்க்காத நடந்த ஒரு பேரழிவு. நிச்சயமா எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்தாலும் எதிர்பார்க்காத ஒரு பேரழிவு. அது இந்த 100 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவு. இந்த நிலையில் உங்கள் பார்வையில் அப்துல் கனி, நாம் எடுத்த முன்னெச்சரிக்கைகள், நம்முடைய நிர்வாக ரீதியாக நாம் எடுத்த நடவடிக்கைகள், ஆனால் நாம் தான் அரசு என்ற ரீதியில் நான் கேட்கின்றேன், நாம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய பார்வை என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டியூரிங் ரெயின் ஃப்ளட் அப்போ வந்து நம்ம எடுத்த மெஷர்ஸ் வந்து நம்ம ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுக்கவே இல்லை. சரி, நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கையான சில விஷயங்கள் தெரியவே இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பெருசாக வந்து ஒரு லேக்கிங் ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல் இருந்தது. அந்த ப்ரோஆக்டிவ் இருந்ததுன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து என்ன பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு என்னென்ன வந்து ஒருங்கிணைக்கிறது வந்து கொஞ்சம் அது பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து என் சைடில் இருந்து. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வராங்க, என்ஜிஓஸ் வராங்க, சமூக ஆர்வலர்கள் வராங்க. வரும்போது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு 1 பாயிண்ட் கான்டாக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ரிலீஃப்க்கு ஒன்று, அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து இது வந்து என்னென்ன வந்து எங்கே நடந்தாலுமே வந்து இட்ஸ் ஹியூஜ் டிசாஸ்டர். அது வந்து ஆஸ் அ கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. பட் என்னென்ன வந்து ப்ரோஆக்டிவ் ஒரு ட்ரைனிங் யாருக்குமே தெரியல, ஒரு பேசிக் எஜுகேட்டட் பர்சனுக்கும் என்ன பண்ணணுன்ட்டு தெரியல. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து அந்த ப்ரிப்பேர்ட்னஸ், அந்த ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா வி குட் ஏபிள் டு டூ. தொடர்ந்து இது குறித்து உங்களிடம் பேச வேண்டும். அதற்கு முன்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன், உங்களிடம் நான் வைக்கக்கூடிய இந்த கேள்வியானது, நாம் கணிக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் நாளை மழை பெறும் அல்லது நாளை மறுநாள் மழை பெறும் என்றெல்லாம் கணிக்கின்றோம். நீங்களும் தனியாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன் மூலமாக கணித்திருந்தீர்கள். இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய மழை எதிர்பார்க்கவில்லை என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தவறான அணுகுமுறை. ஏன்னா இவ்வளோ பெரிய மழை வரும்ன்றது ஏற்கனவே வார்னிங் இருக்குது, ஃப்ளட்டிங் இருக்குன்றது வார்னிங் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து குறிப்பிட்ட தேதியில் மழையில் வந்து எவ்வளோ ப்ரெசிபிடேஷன் இருக்குது சொல்லக்கூடிய கால்குலேட்டிங் மெத்தட்ஸ் வந்து ஐஎம்டியில் இருக்குது. அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, வாட் இஸ் த ஃபோர் வார்னிங் அப்படின்றது முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே ஐஎம்டியில் இருக்க கொஞ்சம் ஹையஸ்ட் அலர்ட் கொடுக்க வேண்டிய வார்னிங்ஸ்லாம் வந்து இன்றைக்கும் கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணுற அளவுக்கு ஜென்ரல் பப்ளிக்கோட ஷேர் பண்ணுறது இல்லையோன்னு என்னோட வருத்தம். நேற்று கூட நம்ம சேனலில் வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து இதை பற்றி வார்ன் பண்ணியிருக்காங்கன்னு செய்தி தொடர்பாளர் சொன்னார். ஐஎஸ்ஆர்ஓ வந்து கவர்மெண்ட்டுக்கு வார்ன் பண்ணுறதுக்கு போல் இஃப் தே ஆர் கான்ஃபிடென்ட் தே ஷுட் ஹவ் கம் டு த பப்ளிக் மீடியம். இன்றைக்கி வந்து நிறைய ஆர்வலர்கள் வந்து மக்களுக்கு உதவி இருக்காங்க, ஏதோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம சந்தர்ப்பத்தை இழந்துட்டோம். பட் மழையை வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய விஞ்ஞானத்தையும் நம்ம புறக்கணிச்சிட்டு இருக்கோன்றது என்னோட ரொம்ப பெரிய ஆதங்கம். இப்போ நடைமுறையில் பெஞ்ச மழையை பற்றி நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். உங்கள் சேனலே எனக்கு நிறையா சந்தர்ப்பம் கொடுத்து இதை பற்றி பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா,
இப்போ இன்றைக்கி கூட ரூமர்ஸ் வந்து பிபிசி சொல்லியிருக்காங்க நிறையா மழை வரப்போகுது அப்படின்றது. அதை மக்களுக்கு நம்பிக்கை கொண்ட மாதிரியே அதே நேரத்தில் சில மக்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கேன். வடக்கு தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் இனிமேலேருந்து பெருமழையை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஆனால் மத்திய அண்டு தெற்கு தமிழ்நாடு, குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து ஆரம்பித்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும், கேரளா இன்க்ளூடிங் சிலான் பெருமழை காத்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி நான் கொடுத்துருந்தா கூட இதில் அதிகபட்ச மழை 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் பெய்ய போகுது. அதனால் நிச்சயமாக அதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். நான் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, எல்லா நீர்நிலைகளிலும் அதோட கொள்ளளவை விட குறைஞ்சது ஒரு 5 அடி வரைக்கும் குறைச்சி வச்சுக்கிட்டாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளோ அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு எப்பவுமே ஃபுல்லாக வச்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் குறித்து பாலுசாமி ஐயாவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக உங்களிடமும் இன்னொரு கேள்வி இருக்கின்றது. அவர் குறிப்பிட்டிருக்கும் பொழுது இது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையிலேயே இவ்வளவு பெரிய மழை, வழக்கமாக நாம் புயலுக்கு தான் அஞ்சுவோம், இந்த முறை இப்படி ஒரு மாற்றம் ஏன் என்ற ஒரு கேள்வியை கூட உங்களிடம் முன்வைக்கின்றேன். அதற்கு முன்பாக கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்களிடம், ஐயா, நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய கட்டுரையை படிக்க நேர்ந்தது. அடையாற்றினுடைய வெள்ளம் என்பது, அடையாற்றில் ஏற்பட்ட, அதன் கரைகளில் ஏற்பட்ட வெள்ளம் என்பது அந்த ஆற்றினுடைய மண் தன்மை, அதனுடைய கடல் மட்டத்திலிருந்தான உயரத்தின் அடிப்படையிலான ஒரு பெருவெள்ளம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த விஷயத்திற்குள் நாம் செல்வதற்கு முன்பாக இவ்வளவு பெரிய மழையை நாம் எதிர்கொண்ட விதம், நிர்வாக ரீதியாக நாம் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த உங்களுடைய பார்வை. அதாவது அடையாறு ஆறு வந்து ஒரு மிகச்சிறிய தொலைவு பயணித்து கடலில் போய் சேரக்கூடிய ஒரு ஆறு. ஒரு 1500 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய கோதாவரி ஆறு கூட இவ்வளவு பெரிய வெள்ளச்சேதத்தை உருவாக்கலை. இந்த செம்பரம்பாக்கம் பகுதியிலிருந்து உருவாகி கூட சிற்றார்களையெல்லாம் சேர்த்து கொண்டு கடலில் பயணிக்கின்ற அடையாறு இவ்வளவு பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது வந்து நமக்கு இந்த ஆற்றை பற்றிய புவியியல் பார்வையே இல்லையோ அப்படிங்கிற ஐயத்தை தான் ஏற்படுத்துது. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது என்பதெல்லாம் வந்து வெள்ளம் பாய்வதற்கு முன்பு அறிவிப்பது, அது தொடர்பான எச்சரிக்கைகள் சார்ந்ததல்ல. அது அந்த ஆற்றையே முழுமையாக வந்து அது வழிப்படுத்தி நெருப்படுத்தி கடல் வரைக்கும் கொண்டு போய் வெள்ளத்தை சேர்க்கும்படி நிர்வகித்திருக்கணும். அதுதான் ஆற்றினுடைய நீர் மேலாண்மை ஆகும். அதையெல்லாம் நாம் செஞ்சுருக்கிறோமான்னு தெரியல. இந்த மழையினால் புது புது ஆற்று பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு அவையெல்லாம் மறைந்து கிடந்திருக்கின்றன. புது புது ஏரிகள் உருவாகி இருக்கின்றன. ஏரிகளை நாம் அழித்து விட்டோம், மறைத்து விட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மை அப்படி அல்ல. ஏரிகள் அங்கேயே இருக்கின்றன. அவை வந்து நம்முடைய வெள்ளத்தின் பிற்பாடு அது வந்து நமக்கு புதுசாக உருவாக்கி நம்ம முன்னாடி நிற்கிறது. நாம் அதை பார்த்து அதிர்ந்து நிற்கிறோம். நிச்சயமாக அவருடைய கருத்தை நாம் கேட்க முடிந்தது. இந்த நிலையில் ராமச்சந்திரன் ஐயா ஒரு குறிப்பிட்டிருந்தார், ஆறுகளினுடைய, ஏரிகளினுடைய கொள்ளளவை என்பது நாம் இப்பொழுது குறைத்து கொண்டால் ஒருவேளை பெருமழை வரும் பொழுது அதை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், அது ஒரு ஆபத்தை குறைக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி என்ற முறையில். உங்களிடம் அந்த கேள்வி வைப்பதற்கு முன்பாக கோணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.